ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் க்ளீன் அண்ட் டெக்கரேட் வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியே என்னால் சரியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த வாட்டி வந்து மறக்காமல் கிறிஸ்மஸ் வீடியோ வருஷம் போஸ்ட் பண்ணுறது இந்த வாட்டியும் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இருக்கும். கிறிஸ்மஸ்க்காக நீங்கள் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனிஹவ் நீங்கள் வீட்டை ஏற்கனவே டெக்கரேட் பண்ணியிருந்தா கூட இதில் இருக்கிற சில ஐடியாஸும் நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே சீலிங்லேருந்து டவுன் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் ப்ளேலிஸ்ட் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸி க்ளீனிங்காகவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வீடை வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாத்தையும் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை வீடியோ தான் உங்கள் கூட வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மேலெல்லாம் டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து வாலில் உள்ள டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிவி யூனிட்டு வாலில் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் விண்டோஸ், டோர்ஸு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சோஃபா, டைனிங் டேபிள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிஐஒய் க்ளீனரோ இல்லை வந்து ஸ்ப்ரேவோ வச்சு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிஸ்டர் மசிலோட அந்த க்ளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லா திங்ஸையும். பட் டிஐஒயை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வினிகர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து விம் லிக்விட் அதை வந்து மூணும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டிஐஒய் க்ளீனராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சோஃபாவில் இருக்க உள்ள கவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து துவைச்சி ட்ரை பண்ணியாச்சு. அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே வீடு இந்த மாதிரி வந்து டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ளீனர் வச்சு நீங்கள் வந்து வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த டஸ்ட் இருந்தாலும் வந்து க்ளீனாக வந்து க்ளியர் ஆகிடும். மறுபடியும் வந்து அந்த டஸ்ட்டு வந்து வராது. சப்போஸ் வந்து நீங்கள் டஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த டஸ்ட்டு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த க்ளீனர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்ப்ரே வந்து பண்ணி வைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே ஸ்ப்ரே தான் நான் அந்த மிரருக்கும் வந்து யூஸ் பண்ணுறேன். மிரரும் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து நான் உங்களுக்கு லிவிங் ரூம் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெட்ரூமும் வெளியே டெக்கரேட் பண்ணுறதும் நான் பார்ட் 2வாக உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் எடிட் பண்ணுறேன், பட் இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வீடை வந்து நல்லா பெருக்கிட்டு மாப் போட்டு நல்லா வைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கர்டன்ஸு இல்லை சோஃபா கவர் அதெல்லாம் வந்து துவைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது டஸ்ட் மறுபடியும் வந்து பரவாமல் இருக்கும். நம்ம ட்ரை பண்ண வச்சுருந்த சோஃபா கவர்ஸு, அதே மாதிரி வந்து டைனிங் டேபிள் கவர்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. சிலது வந்து பழசு தான் நான் யூஸ் பண்ணுறேன். சிலது வந்து கிறிஸ்மஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வந்து நான் டிஐஒயும் பண்ணுறேன். இது ஒரு சின்ன சாட்டின் ரிப்பன் தான் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நம்ம கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன போ மாதிரி போட்டுட்டு அது கூடவே இந்த கோல்டன் ரிப்பனும் வந்து கிடச்சிது. அது கொஞ்சம் ரெட் கலர் ரிப்பன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இந்த ரிப்பன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது ரெண்டத்தையும் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி இதையும் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலராக உள்ளது வந்து அமேசானில் நான் வாங்கினது தான். இது வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸில் இருந்தது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு ரிப்பன் வச்சு டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து போன வாட்டி வச்சுருந்த கார்லண்டே தான். அதே மாதிரி இந்த கேண்டில்ஸ் மட்டும் புதுசாக நான் வாங்கிட்டு இந்த கேண்டில் ஹோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். நான் வந்து நார்மல் நம்ம கேண்டில் பற்ற வைக்கும்போது ஏதாவது தவறி விழுந்துருச்சுன்னா பிரச்சனையாயிடும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கேண்டில் வந்து கடையில் கிடைக்கும். பெரிய சைஸும் கிடைக்கும், அதே மாதிரி சின்ன சைஸு நான் வச்சுருக்கிற மாதிரியும் கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுக்கு கீழே வந்து அந்த கார்லண்ட் வச்சுட்டு
டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் இருந்தது. அந்த ஷெல்ஃபும் வந்து இந்த கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணி நான் வந்து வைப் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து காட்டன் ரோல் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நார்மலாக மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அந்த காட்டன் ரோல் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தேன். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் சின்ன சின்ன மரம் இதெல்லாமே போன வாட்டி வந்து டெக்கரேட் பண்ண அதே தான். பட் டெக்கரேட் பண்ணுற விதம் மட்டும் மாறியிருக்கும். மற்றபடி சேம் தான். அது கூடவே வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பென்சிலில் உள்ள மேலே வந்து ஒரு ரப்பர் மாதிரி வரும். அந்த தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அப்புறம் வந்து இந்த மான்குட்டி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த லைட் பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் இதுவுமே. இது வந்து ஸ்ட்ரிங் லைட் மாதிரி இருக்கும். கார்க் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே உங்களுக்கு பட்டன் இருக்கும். பேட்ரி ஆப்ரேட்டட் தான். அதனால் வந்து எந்த ப்ளக் பாயிண்ட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து லைட்டை வந்து லைட் பண்ணலாம். ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இது வந்து அந்த டிவி யூனிட்டோட டாப் ஷெல்ஃபில் இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிவி ஷெல்ஃபோட அந்த பாட்டம் ஷெல்ஃபில் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே போன வருஷம் வச்சுருந்த அதே ஐட்டம்ஸ் தான். பட் இடம் மட்டும் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சில ஐட்டம்ஸ் மட்டும் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி தான் டிவி யூனிட் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ நைட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து தான் நான் வந்து பண்ணுவேன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா. அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காஃபி டேபிள், அப்புறம் டைனிங் டேபிள், அப்புறம் சோஃபாக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கர்ட்டன்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு. இப்போது இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே டெடி பேர் இருந்தது. அதுக்கு மேலே வந்து அந்த கிறிஸ்மஸ் சாண்டாவோட ஹேட் வந்து போட்டு அப்படியே உட்கார வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லேயும் அதே மாதிரி சேம் கவர் கிட்டத்தட்ட ரெட் கலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வந்து மாற்றியாச்சு. இதே மாதிரி கர்ட்டன்ஸும் வந்து ரெட் கலர் ஏற்கனவே இருந்தது தான். இதெல்லாம் வந்து பழைய கிறிஸ்மஸ் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிறிஸ்மஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சால் லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதையும் பார்த்து அதுலேருந்தும் சில ஐடியாஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் தான். இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் ஜக்கு வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் பாலும் இதுவுமே ஏற்கனவே இருந்தது. போன வாட்டி வாங்கினது தான். பட் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வாட்டி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு, அதே மாதிரி இது வந்து லதா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். லதா சூப்பர் மார்க்கெட்டோட கிறிஸ்மஸ் வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ டிவி ஷெல்ஃபில் வச்சுருந்தேன் இல்லையா, அதே கிறிஸ்மஸ் ட்ரீ தான். ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் அதை வச்சுட்டு அது கூடவே அந்த ஒரு கேண்டில் வச்சுருந்தேன். பட் இது கூடவே அந்த லைட் இருக்கும். அந்த கேண்டில் வந்து தேவைப்படாது. அதனால் அந்த கேண்டிலை எடுத்துகிட்டு வெறும் அந்த நேட்டிவிட்டி செட் மட்டும் உள்ளே வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தனியாக வைக்கலான்னு பார்த்தா அதில் நிற்கல. அதனால் வந்து ஒரு தெர்மாக்கோலில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் மாதிரி ஒரு டெக்கரேஷன் இருக்குல்ல, இது வந்து தெர்மாக்கோல் தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அமேசானில் வாங்கினதுன்னு சொன்னோம் இல்லையா, போ டைப் பண்ணும்போதும் நம்ம இது யூஸ் பண்ணியிருப்போம். அதே எடுத்து நடுவில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து சின்ன ஓட்டை இருந்தது. அதை வச்சுட்டு அப்புறம் இந்த தெர்மாக்கோலில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது எடுத்து மாற்றி வைக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூவாக வச்சுருந்தோன்னா அது ஒவ்வொன்று எடுக்கும்போது கீழே விழுந்துருது, சரியாக நிற்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது கூட வந்து அந்த கேண்டில் இல்லாமல் இந்த லைட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதனால தான் வந்து அந்த கேண்டிலை எடுத்துகிட்டு வெறும் இது மட்டும் வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே வந்து லைட் இருக்கும். அதே மாதிரி இந்த லைட்டும் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு மாறிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது கூடவே வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவும் அப்புறம் ஒரு மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து டைனிங் டேபிளை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் மற்ற ஐட்டம்ஸ் வைக்கவும் இடம் வேணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா காஃபி டேபிள்லேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து பிளான்ட் ஹோல்டர் மான் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மாதிரி சின்ன சின்ன செடிகள் வைக்கிறதுக்கான ஒரு இது. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வந்து நான் வச்சுருக்கேன், பேட்ரி கேண்டில். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெல்லு வந்து அதே மாதிரி சாட்டன் ரிப்பனில் வந்து டை பண்ணி வச்சுருக்கேன். இது 3 தான் காஃபி டேபிளில் இருக்குது. ஏன்னா சேம் டைனிங் டேபிளில் சொன்ன மாதிரி காஃபி டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறக்கும் இடம் வேணும் அப்படின்றனால மினிமலாக வந்து இந்த வருஷம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து நல்லா டெக்கரேட்டிவாக தான் இருக்குதுன்னு எனக்கு வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
சோஃபா போட்டிருக்கிறதுக்கு 2 சைடுமே வந்து எம்ப்டியான ஸ்பேஸ் இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கலர் ஸ்டார்ஸ் 2 சைடுமே வச்சுருக்கேன். அதே மாதிரி பேட்ரி கார்க் லைட்டுன்னு சொன்னேன் இல்லையா, பேட்ரி லைட்டு, அது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அது வந்து அது 2த்துக்கும் உள்ளே வச்சுருக்கேன். அதே மாதிரி வாஷ் பேஷன் ஏரியாவில் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட் வச்சு அதுலேயும் சேம் இந்த மாதிரி கார்க் லைட் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஸ்விட்ச் போர்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட் எரியறதுக்கு இந்த லைட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எவ்வளோ நாளைக்கு தாங்குன்றது தெரியல எனக்கு. டெய்லியும் நான் ஈவினிங் வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மெயின் ஹைலைட்டே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் அந்த டோர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ரீத் வந்து ஏற்கனவே நான் செஞ்சது தான். இதுவுமே டிஐஒய் தான். அந்த டிஐஒய் வீடியோ நான் முடிஞ்சால் வந்து லிங்க் பண்ணுறேன் கீழே. அந்த டிஐஒய் வந்து கேஸ்கெட்டில் நம்ம நார்மலாக வந்து ரோப் பண்ணி அதுக்கப்புறமா மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறது தான். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயும் அதே மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ஸ்டார் மாதிரியே ஒன்று வைப்போம். அந்த மாதிரி லைட்லேயும் இருக்கும் இது. பட் இது போன வருஷம் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. புதுசாக இந்த வருஷம்னா எதுவுமே பெருசாக வாங்கலை. அதனால் போன வருஷம் வாங்கினதே நிறையா இருக்குது அப்படின்றனால அதுவே இந்த வாட்டி வந்து ரியூஸ் பண்ணியாச்சு. பட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ரியூஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எப்படின்றது தெரியும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து லைட்ஸ் வந்து நம்ம தான் போடணும். இதில் இன்க்ளூட் ஆகியிருக்காது இந்த ட்ரீயில். ஏன்னா நான் இந்த ட்ரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து வாங்கினது சரவணா ஸ்டோர்ஸில் 475 சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து நிறையா லைட்ஸும் சேர்த்தி இப்படி வந்து போட்டாச்சு. நைட்டில் இதுதான் வந்து வியூ இப்படி தான் இருக்கும் நைட்டு நேரத்தில் பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாமே இப்போ வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பெட்ரூமும் வெளியவும் தான் டெக்கரேட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து பார்ட் 2வாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணால் ரொம்ப பெருசாகிடும் வீடியோ. அதனால் உங்களுக்கு பார்ட் 2வாக அதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் எப்படி வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓவராலாக உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். உங்களுக்கும் சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோம் மேக்கிங் ரிலேட்டிவ்ஸான எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.